எல்லாருக்கும் வணக்கம். இப்போலாம் எங்கே பார்த்தாலும் ஏஐயா இருக்குல்ல. ஆனால் இதுலேருந்து நம்ம மனுஷங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கக்கூடாது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் வரப்போகுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஏஐயை ஒரு ஹெல்ப்பராக பார்க்கணும், ஒரு பாதிப்பாக கிடையாது. ஸோ நம்ம மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும்னா நம்ம ஃபவுண்டேஷனல் ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி அந்த மாதிரி இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். முக்கியமாக நம்மக்கிட்டேயே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐயை வச்சுட்டு எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லி. இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில் ஏஐயால் பண்ண முடியாதது. செகண்ட் ஒன், டெக்னாலஜியில் நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும், முக்கியமாக அதோட ஸ்ட்ரென்த்ஸ், லிமிட்டேஷன்ஸ், அப்புறம் எதில் அது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் செம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் எப்படி ஏஐ டேக்கிள் பண்ணுறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தி எண்ட். பை சஹஸ்ரீ யமுனா ஸ்ரீதர்.